ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் முட்டை, மைதா, வெண்ணெய் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் கோதுமை மாவை பயன்படுத்தி அதுவும் இட்லி தட்டில் நல்ல பஞ்சு போல் சுவையான கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், பிகினர்ஸ் கூட செய்யலாம். கேக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக வரும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு பொடித்த சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எந்த பிராண்டாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று கலந்து வர அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கங்க. உங்கள் வீட்டில் ஸ்பூன் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணால் போதும். இப்போ இதில் ஒரு சன்னி இந்த மாதிரி வச்சுருங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இதை நல்லா சலிச்சிடுங்க. அதில் சின்ன சின்ன கட்டிலாம் இருந்துச்சுன்னா வந்துடும் உங்களுக்கு எட்ட. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால், காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சில கோதுமை மாவு கொஞ்சம் தண்ணி உள்வாங்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேலே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பால் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ மாவு தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அதாவது தோசை மாவோட இன்னும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்ததாக இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சமாக பாதாம் பயிர் துருகி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பாதாம் பருப்பு இல்லை அப்படின்னா வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அது 1-2 உடச்சிட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இட்லி தட்டில் தான் செய்ய போகிறேன். இட்லி தட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய தட்டில் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ஓட்டை தான் இருக்குது. இந்த மாவு அதில் ஊற்றும் போது வெளியில் வராது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டை இருக்கக்கூடிய, அதாவது துணி போட்டு செய்யக்கூடிய இட்லி தட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன கப்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் இதில் எண்ணெயை தடவிடுறேன். எண்ணெய் தடவும் போது கொஞ்சம் நிறையவே தடவுங்க. ஒரு குழிக்கு 2 டேபிள் ஸ்பூன் கணக்கில் மாவு ஊற்றுறேன். ரொம்ப அதிகமாக ஊற்றும் போது மேலே பொங்கி வந்துடும். இதுதான் மேலே எழும்பி வரத்துக்கு சரியாக இருக்கும். எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இப்போ கிண்ணத்துலேயும் ஊற்றிட்டேன், அதுவும் நடுவில் வச்சிடுறேன். கொஞ்சமாக துருகுன பாதாம் பருப்பை மேலே சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயும். அதுக்கு அடுத்ததாக நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாய் தான் பயன்படுத்தியிருக்கேன். உங்கள்கிட்ட அலுமினிய கடாய் இருந்துச்சுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை இட்லி குக்கர் தான் இருக்குது அப்படின்னா இட்லி குக்கர் அலுமினியம் இல்லை இண்டோலியம் இருந்தால் பயன்படுத்துங்க. சில்வர் இருந்தால் பயன்படுத்தாதீங்க, கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். அதுக்கு அடுத்ததாக உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்டாண்டு தேவைப்படாது. ஏன்னா தட்டு பார்த்திங்கன்னா அந்த கடாய்க்கு மேலே கரெக்டாக நிற்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்காக நான் ஸ்டாண்ட் வச்சு காமிக்கிறேன். நீங்கள் கடாய் கொஞ்சம் குழி கடாயாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டாண்டை வச்சு அது மேலே இட்லி தட்டு வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதை வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு இட்லி பாத்திரம் மூடி இருக்கு இல்லையா, அதை தான் போட்டு மூடுறேன். மூடிடலாம். நல்லா கவர் ஆகிற மாதிரி பார்த்து மூடிக்குங்க. ஸ்டவ்வை லோவுக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாகவும் வைக்க வேணாம், ரொம்ப ஹையாகவும் வைக்க வேணாம். லோவுக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சா போதும். சரியாக 20 நிமிஷத்தில் சூப்பராக நல்ல பஞ்சு போல் கேக் ரெடி ஆகிடும். நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ சரியாக எனக்கு ஒரு 20 நிமிஷம் எடுத்துருச்சு. இதை நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேக் எவ்வளோ அழகாக நல்ல ப்ரௌனாக நிறம் மாறி சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு டூத் பிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி குத்தி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒட்டாமல் வரணும். இப்போ கேக் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அதுவே நான் கிண்ணத்தில் வச்சதில் குத்தி பார்க்குறேன் பாருங்கள், லைட்டாக ஒட்டிட்டு வருது. அதாவது நம்ம ஒரு தட்டு மேலே இன்னொன்று வைக்கிறதுனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இது. அதனால் இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வேக வச்சிடலாம். இட்லி தட்டை எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இது எப்பயும் போல தான் நம்ம வீட்டில் இட்லி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஸ்பூனால் சுற்றி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ இட்லி தட்டும் கருகலை, அதே சமயத்தில் கேக்கும் கருகலை, நல்ல ப்ரௌனாக அழகாக சிவந்து வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. இதை பாருங்கள், அழுத்தி பார்க்குறேன் பாருங்கள். இதை நான் உங்களுக்காக பிரிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள்.
எந்த அளவுக்கு உள்ள நல்ல ஸ்பாஞ்சியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் நல்லா வெந்து வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.